என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கத்தை வந்து தெரிவித்துக் கொள்றேன். எங்கட கிளிநொச்சி, இது கிளிநொச்சி மாவட்டமா? கிளிநொச்சி மாவட்டமா தான் இருக்கும். மன்னார் மாவட்டமா கிளிநொச்சி மாவட்டமா? ஆனா ஒரு சூப்பரான அழகான ஒரு இடம். இலங்கை என்றாலே கடலால சூழப்பட்டதுதான் இலங்கை. அந்த கடல்லையே மிக அழகான எல்லா வளங்களும் ஒரு இடத்துல என்னென்ன இருக்குதுன்றதையும் இப்ப அம்மாவையே தோட்டியோட கூட்டிட்டு போனோம். அடுத்தது ஒரு உடுப்பொண்டு மாத்தி போட்டு சின்ன ஒரு ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றதான் இந்த வீடியோல முழுமையா வந்து பார்க்க போறீங்க. அதே மாதிரி இந்த அழகான இடத்தையும் வந்து காட்ட போறோம். நீங்களும் வந்து இந்த இடத்துக்கு வந்து கேம்பிங் அடிக்கிறேன்னு சொன்னா அடிக்கலாம். அதே மாதிரி இப்படியே வந்து பின்னேரம் வரைக்கும் விழுந்து போறோம்டா போகலாம். நிறைய ஃபன் எடுக்கிற நிறைய விஷயங்கள் உள்ளடக்குனதா இந்த இடம் வந்து இருக்குது. அதை தான் வந்து பார்க்க போறோம். என்ன பாதவி இப்ப எல்லாமே வந்து கொஞ்சம் உள்ளுக்கு வரணும். இதுல வந்து கயஸ் வாகனம் வரும், பஸ் வரும். அதை விட கீழே சின்ன கார்கள் அது இது அப்படியான வெண்ட மாதிரி கார்கள் எல்லாம் இதுக்குள்ள வந்து வராது. மற்றபடி மற்ற வாகனங்கள் எல்லாம் வரும். ஒரு சூப்பர் பிளேஸ். அந்த இடத்துக்கு தான் வந்துருக்கிறோம். வேற ஆக்களும் இங்க மைக் மூட அடிச்சுக்கிற காத்தினே இல்லையே. அன்பு நேர்களே, நீங்க முன்னு போய் காத்தினோட இங்க கேட்காதா? இல்ல நீங்க மைக் அடிக்கிற காத்தியா ரெண்டு மைக் மூடல இருக்கு. உண்ட பக்கையில வச்சுக்கீங்க போடாக்கு. இன்றைய தினம் வந்து அம்மாட பிறந்த தினம். அம்மாட பிறந்த தினத்தை சிறப்பிக்கிறதுக்காக நாங்க கவுதாரி முனை என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு அழகான கடல். இந்த கடல்ல வந்து வந்தனா ஒரு 2 நாளுக்கு முதல் வந்தனா வந்து போட்டு மயூரி வரையில, சின்னவன் வரையில. அப்ப நாங்க ஒரு பேர் ஆக்கள் அப்படியே சேர்ந்து தங்கச்சி ஆக்கள், கிஷோபியா எல்லாம் வந்தனாங்க. அப்ப கிஷோபியா எல்லாம் இந்த இடத்த வந்து பார்த்துட்டு அங்க இருந்து ஜெர்மன்லேருந்து வெளிக்கிடைக்குள்ளேயே, லண்டன்லேருந்து வெளிக்கிடைக்குள்ளேயே அவள் சொன்னது இவாட பர்த்டே வருது, பெரியம்மாவோட பர்த்டே வருது, பர்த்டேயே செலிப்ரேட் பண்ணணும் பெரியம்மாவோட. ரைட். அப்போ கிஷோபிகாவும் வந்திருக்கிறா. நாங்கள் பிறந்த நாளையும் கொண்டாடணும். என்னன்னு பார்த்து அப்படியே இடம் தேடிக்கொண்டு போக இது ஒரு அழகான இடம். இந்த இடம் எனக்கு பிடிச்சி போச்சுது. நீங்களும் உங்களோட குடும்பத்தோட வந்து அழகாக ஃபன் எடுத்துகிட்டு போகலாம். இந்த கடலில் என்னென்ன இருக்குது, வேறு கடலில் என்ன இல்லை, இதில் என்ன இருக்குன்றதை வந்து நாங்கள் அடுத்தது வீடியோட அடுத்த கடைசியில் வந்து பார்ப்போம். அப்போ இப்போ நாங்கள் நான் கதைப்போம். இப்போ நாங்கள் அம்மாவோட பிறந்த தினத்தை கொண்டாட போகிறோம். அம்மா எப்படி இப்போ அம்மாவை அங்கே இருந்து சோட்டியோட கூட்டிக் கொண்டு வந்து இங்கே தான் வந்து ரெடி பண்ணி இருக்கிறோம். எப்படி வெளிக்கிட்டு இருக்கிறா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். எப்படி இருக்குது, சாரியில் வடிவாக இருக்கிறாவா அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இப்போ அம்மாவோட பிறந்த தினம் இன்றைக்கு எத்தனாம் தேதி? 30ஆம் தேதி. 9ஆம் மாதம் 30ஆம் தேதி அப்படின்னு சொன்னால் அம்மாவோட பிறந்த தினம். அப்போ அம்மாவோட பிறந்த தினத்தை எப்படி சிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து அம்மாவை இந்த இடத்துக்கு வந்து கூட்டி கொண்டு வந்திருக்கிறோம். கிஷோபிகா எப்படி இருக்கு சூழல்? சந்தோஷமா இருக்கு. பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு, பெரியம்மாட பிறந்த நாளை ஃபர்ஸ்ட் டைமா பெரியம்மாட பிறந்த தினத்தை கொண்டாடுற அதே ஸ்போர்ட்ல கிஷோபிகாவும் நிக்கிறா. என்ன சந்தோஷமா இருக்குது? சந்தோஷமா இருக்கு. இடம் எப்படி இருக்குது? இடம் வடிவா இருக்குது. பெரியம்மா மாதிரி அழகா இருக்கு. பீச் அழகா இருக்குது. உண்மையிலேயே நல்லா கதைக்கக்கூடிய ஒரு புள்ள. சாரியை தானே செலக்ட் பண்ணி, கடைக்கு போய் தானே செலக்ட் பண்ணி இப்படி ஒரு காஸ்டியூமில் கடற்கரையில் அந்த சூரியன் விளையக்குள்ள ஒரு ஃபோட்டோ ஷூட் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தா. சரி, அவாட ஸ்டைலுக்கு அவாவே செல்ஃபாக மேக்கப் எல்லாமே வந்து தானே இப்படித்தான் நான் இது செய்வேன், வேற ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வச்சு செய்வேன் மண்டேக்குள்ள இல்லை வேணாம் நானே வந்து செய்கிறேன். எனக்கு இந்த ஒரு டிக்டாக்ல வந்த வீடியோ வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். அழகாக இதை வந்து ஷூட் பண்ணி தாங்க காத்தியண்ணான்னு சொல்லி. அப்போ அவாவையும் இன்றைக்கு அழகான ஒரு ஷூட். அது வந்து டிக்டாக் ஃபேஸ்புக்கில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இப்போ நாங்கள் பர்த்டே முடிச்சுட்டு அதை செய்வோம். என்ன கிஷோபியா அப்படியா? அப்போ ஒரு அழகான அம்மா இருந்திருந்தா இந்த ஸ்பாட்டில் சந்தோஷமாக இருந்திருக்கும். எங்களோட அம்மாவுக்கு அடுத்த தங்கச்சி தான் இவாட அம்மா. அதுக்கு அடுத்தவா தான் இப்போ கிட்டடியில் வந்துட்டு போனவா. அம்மாவுக்கு 2 சகோதரங்கள், 2 கண்கள் என்று சொல்லுவா. அம்மாவோட வரலாறு சுருக்கமாக சொல்ல போனால், அம்மா 70 பிறந்து வளர்ந்தவா. அந்த 2 சகோதரிகளும், அவாவோட கூட இருந்த 2 சகோதரிகளும் வெளிநாட்டுக்கு போக அம்மா வந்து தனியொரு ஆளா தன்னை சொந்த பந்தங்கள்னு சொல்லி பெருசாக இங்கே சொல்லிக்கொள்ள யாருமே இல்லை. எல்லாருமே வெளியில் அம்மாடாக்கள். என்னம்மா
அப்போ தர்மபுர பகுதியில் வந்து குடிகொண்டு தனக்கண்ட ஒரு பெரிய அரசாங்கத்தை கட்டி அமைச்சு இன்றைக்கு இலங்கையில் ஒரு பகுதியை வந்து பிடிச்சு வச்சிருக்கிறா. அப்போ வேறு சகோதரியல் வழியை வந்து போயிட்டோம். அப்புறம் இப்போ என்ன அம்மாவுக்கு சொல்லிக்கொள்ள நிறைய உறவுகள் இருக்குது. பிள்ளைகள்னு சொல்லி ஒரு பெரிய மருமக்கள் 8 பிள்ளைகளுக்கும் மருமக்கள்ண்டா 8 பேர் அங்கே 16 பேர் பிள்ளைகள்னு சொல்லி பார்த்தா ஒரு ஆளுக்கு 3 போட்டாலும் எங்கே வந்துடும்ன்றதை கணக்கு பாருங்க. அப்போ அவள் ஒரு பெரிய நெருங்கின உறவு நிலையோட இப்போ வந்து இருக்கிறா. ஆனால் அந்த காலப்பகுதியில் வரைக்கும் ஒரு தனி நபராக வந்து வந்தவா எங்களோட வளர்க்குறதுக்கு சரியாக கஷ்டப்பட்டவா. அது உண்மையிலேயே வந்து சின்ன வயதில் தனியாளாக யாருடைய உதவியும் இல்லாமல் எல்லாம் அடுக்கடுக்காக அப்படி ஒவ்வொரு வரிசையில் நிற்பாங்க. அப்போ நாங்கள் கொஞ்சம் பெரியாக்கள்ன்றபடி அம்மாவோட கஷ்டம் தெரியும். எங்களுக்கு பின்னுக்கு வந்த பிள்ளைகளுக்கு வந்து தெரியாது. நாங்கள் அந்த நேரம் மிச்ச பிள்ளைகளெல்லாம் சின்னதாக இருக்கேக்க நாங்கள் கொஞ்சம் பெரியாக்களாக இருந்தாங்க. விடிய வெள்ளனை பால் தேத்தனி மாட்டோட அரவாசி பால் எடுத்து அரவாசிக்கு சாயத்தை ஊற்றி எல்லாருக்கும் ஒரு கப்பாக டீ மைலோ கொஞ்சம் போட்டுக்கொள்ளுவா. அந்த டீக்கு அடிபடுவான் எங்கட பிரான்ஸில் இருக்கிற தம்பி 2 கப் டீ எடுத்து கொண்டு போய் ஒளிச்சு வச்சு பானோட தொட்டு அடிப்பான். அடிபட்டு அப்படி வளர்ந்து அப்படி எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து இது செய்தவா. அப்போ அம்மாவுக்கு எதிர்காலத்தில் நம்ம அவள் சந்தோஷப்படுத்தணும் இது செய்யணும்ன்றதுக்காக சரி இன்றைக்கு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாலும் எப்படி உணர்றீங்க? நல்லா இருக்கா ஃபீலிங்ஸ் பெட்டரா? நல்லா இருக்கு. இதை விட என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் இதே எனக்கு நல்ல மனதுக்கு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. வழக்கமான பிறந்த நாள் இன்னொரு உலகத்துக்கு வந்த மாதிரி கிடக்கு இந்த கடலை பார்க்க. அம்மா வந்து நடுக வீட்டுக்குள்ள அம்மாவோட பிறந்த நாள்னு எங்கேயுமே வெளிக்கிட்டது இல்லை. இன்றைக்கு தான் அந்த முக்கியத்துவம் கொடுத்து வெளிக்கிட்டு வந்திருக்கிறேன். இப்போ வீட்டில் வச்சு சும்மா விஷ் பண்ணுறது ஏதாவது ஒன்று இது செய்கிறது அதோட முடிஞ்சிடும். ஒரு மன உணர்வு வந்து வித்தியாசமாக இருக்கும். இடங்கள் மாறைக்குள்ளே அது இயல்பாக எல்லாருக்குமே இருக்கிறது. ஒரு இருந்த இடத்துல இருக்கிறத விட வேற ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போய்க்க அந்த மனநிலையிலையும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அப்போ அதை இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு உணர்றேன் நம்ம ஹாப்பி இருக்குன்னு. சரி இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பர்த்டே பாட்டு ஒன்று பாடி அம்மாவை வந்து மகிழ்விப்போம். கிஷோபியா என்ன மனதில் என்ன படுதோ அது மாதிரி அள்ளி வாழ்த்தி விடுவோம். வாழ்த்தோண்டு பெரியம்மா 100 ஆண்டு என்ன சொல்ல 100 ஆண்டு நான் வாழ்த்துறேன். நீ அதை பார்த்துட்டு கொப்பி எடுத்து வாழ்த்துறியா? சரி ஓகே. அம்மாவை வந்து இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு வந்து வாழ என்னுடைய இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். சகல செல்வங்களையும் பெற்றுட்டா இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு வாழணும். இப்போ இளம் பிள்ளைகள்னா சகல செல்வங்களும் பெற்று பல 100 ஆண்டுகளுக்கு வாழுங்கண்டு வாழ்த்துவோம். சகல செல்வங்களும் பிள்ளை செல்வத்திலேருந்து எல்லா செல்வத்தையும் அவள் பெற்றுட்டா அதால் பல 100 ஆண்டுகளுக்கு வாழணும்ன்றதை என்னுடைய மன நிறைந்த இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். மயூரி கணக்காக கதைக்காமல் சோட்டா வாழ்த்துங்க. மாமி கனகாலம் வாழணும். மாமிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இவ்வளவுதானா மயூரி? அவட ஒரு நன்மதிமை என்னோட எப்படி சண்டை பிடிப்பா இவ எப்படி அந்த அதுகளெல்லாம் சொல்லி கதைக்க மாட்டேன். யாருக்குமே கதைக்கிறது இல்லையா? மயூரி என்றா அமைதி என்றா மயூரி. அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்து ஹீரோ மாதிரி வெளிக்கிட்டு வந்திருக்கிறார் மனுஷீட பிறந்த தினத்தை சிறப்பிக்கிறதுக்காக. வாங்க எல்லாம் வாங்க. அப்படி மனுஷிக்கு பக்கத்துல நான் தான் நிப்பேன். நீ என்ன நிக்கிற? ரைட். எதுக்கும் இப்ப நடுவுல இருந்து எல்லாம் வாங்க. இந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிறதுக்காக வந்த சகல உறவுகளும் வாங்க. தங்கச்சியாக்கள் வாங்க. இனிய பிறந்த நாள் அப்பா வாழ்த்துக்கள். சமைச்சு சாப்பாடு எல்லாம் தருவா. சாப்பாடுல இருந்து எல்லாம் விடிய யூனிஃபார்ம் துவச்சு தரது எல்லாம் தருவா. வாழ்த்துக்கள். அப்பம்மா பற்றி பாதவிட்ட பிறகு கேட்போம். அப்பம்மாவோட தான் பாதவியும் சரிஷும் இருந்து வளரணும் என்று சொல்லலாம். என்னடா அவளை நேரடி கண்காணிப்பில் தான் இருக்கணும். என்னதான் இருந்தாலும் அங்கே தான் இருந்து பள்ளிக்கூடம் போயினோம். ரைட். என்ன மாதிரி வாங்க கேக் வெட்டுவோம். மகன் சொல்லிட்டான் கேக் வெட்டுவோம்னு சொல்லி. ரைட். அப்போ பாடுறவன் பாட ஆடுறத ஆட கொளுத்துறவன் கொளுத்து. ரைட். இது லைட்டர் போட்டு இதில் இது பொய் வேலை லைட்டர் போட்டு எரிக்கிறது. ஹாப்பி பர்த்டே. உண்மையிலேயே இந்த ஒரு தீபத்தை ஏற்றி நூக்குறது அது எங்கட முறை இல்லை, மேற்கத்திய கலாச்சாரம் தான். இருந்தாலும் அதை நாங்கள் எல்லாருமே நாங்கள் அறிவில் கொஞ்சம் பின்தங்கி நாக்கலண்டவரியா அதில் பின்பற்றுறோம் நாங்கள். அதை விட வேணாம் பாட்டு படிப்போம். கிஷோபியா பிஸ்னஸ் பாட்டு ஒன்று படி பார்ப்போம். வித்தியாசமா வெளிநாட்டு பாட்டு உண்டு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Amma.
Happy birthday to you. இனியா பொழுது அம்மாக்கு கேக் அம்மா பேர பிள்ளைகள் கேக் தீட்டி விடுறாங்க ரைட் வாவ் இந்த கடற்கரை தண்ணி வந்து கால்ல பட்டு போகுது அந்த மூமென்ட் வந்து இந்த பீச்சில் அழகா நாங்கள் இனி பார்க்க போகிறோம். இதுக்கு முதல் அம்மாவோட பர்த்டே கொண்டாடிட்டு தான் இந்த பீச்சில் என்னென்ன இருக்குன்றதை பற்றி நான் சொல்ல போகிறேன். வேறு பீச்சில் இல்லாதது இந்த பீச்சில் என்ன இருக்குன்றதை. ரைட். கணவர் ஒரு வாழ்த்து தெரிவித்து அவரோட கணவர் வந்து வாழ்த்து தெரிவித்து அவாக்கு சொல்லுவேன் ஒரு வாழ்த்து. ரைட். இதெல்லாம் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்ரியாக இருக்குது. நீங்கள் உங்களோட பேரப்பிள்ளைகளும் பார்க்கக்கூடிய ஒரு பதிவுகள். அந்த விஷயங்களை நீங்கள் கதைச்சி வச்சு இருக்கிறத எல்லாருமே பார்ப்பாங்க. என்ன பிரச்சனை என்றால் நீங்கள் கேட்க சாப்பிடுங்க. 22 வயதில் கல்யாணம் கட்டினான். இன்றைக்கு 60வது பிறந்த நாள். 100 ஆண்டு வாழணும்னு வாழ்த்துறான். 100 ஆண்டு வாழணும். ஓ அதுக்காக வேண்டி தான் கருப்பு நாடி போட்டு அப்பா வந்து லவ் பண்ணி கல்யாணம் செய்தவர், விரும்பி கல்யாணம் செய்தவர். ஓ லவ் பண்ணி தான். அம்மாவோட சண்டை பிடி கேட்கல சொல்லுவாரு, நான் கல்யாணம் செய்ததுக்கப்புறம் தான் உண்ட தங்கச்சியாக்கள் எல்லாம் வெளிநாடு போனது, நான் அதுக்கு நான் ஒரு ராசியான மாப்பிள்ளைன்ற மாதிரி சொல்லுவார். ஓ அப்படியாம்மா? இந்த ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் மருமகன் வந்துட்டா அதை சொல்லுவாங்க லக்கா அதிர்ஷ்டம் அப்படி இப்படி. அதுபோல் நான் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாரும் போய் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி. என்னம்மா நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க உங்களோட கணவரை பற்றி? நல்லா சண்டை பிடிப்பான், நல்லா சந்தோஷமா இருப்பான். இரண்டும் குறைவில்லாமல் நடக்கும், சரிசமமா இருக்கும். அம்மா சொல்கிறதா உண்மை. உருண்டு சண்டை பிடிப்பாங்க, ஆனால் ஆளையால் விலத்தி இருக்க மாட்டாங்க. ஒரு விட்டுட்டு இருந்து அப்படி பிரிஞ்சிருந்து ஒரு மாதம் சண்டை பிடிச்சிட்டு போய் அங்கே இருந்தா இங்கே இருந்தா ஒரு நாள் போய் எங்கேயும் இருக்கேன். ஓ முன்பிட்டா போய் இருந்துட்டு வந்ததான் எனக்கு தெரியும். பின்னேரம் போய் சண்டை பிடிச்சோண்டே இருந்துட்டு 10-11 மணிக்கு பிறகு வீட்டை வந்ததாக வந்து தெரியும். அப்படி அம்மா எங்களை இப்போ நானும் அப்படி தான் இருக்கிறேன். அம்மாக்களை பார்த்து வளர்ந்து அதே மாதிரி அம்மாவும் அப்பாவும் பயங்கரமாக சண்டை பிடிப்பாங்க. ஆனால் இந்த போய் பிரிஞ்சு இருந்தது அப்படியே எந்த ஒரு குடும்பத்திலையும் அப்படி இருக்கக்கூடாது. அப்படி ஒரு கணவன் மனைவி என்னதான் சண்டை வந்தாலும் அதை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சமாளித்து போகலாமே இல்லையோ, அதுக்கு விட அதை அடுத்த ஸ்டெப் எடுத்து அந்த 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் பிரிஞ்சு இருந்து அப்படி பெரிய லோங்காக போய்க்குள்ள அது ஒரு பெரிய விரிசலை எல்லா குடும்பங்களையும் ஏற்படுத்தும். அப்படி ஒரு தருணத்தை எந்த ஒரு குடும்பமும் நீங்கள் வச்சுக்கொள்ளாதீங்க. உங்களோட மனைவியோட பிரச்சனைனா அது ஒரு குறுகிய நேரத்தில் தீர்த்து கொள்றதுக்கு பாருங்கள். அதுக்கு ஒரு கோபத்தை சாதிக்கிறேன்ன்ற பேரில் விட்டு பிடிக்கிறேன்ன்ற பேரில் உங்களுக்கான இடைவெளிகளை வந்து கூட்டிக் கொள்ளாதீங்க. என்னம்மா சந்தோஷம் தானே? எவ்ரிதிங் ஓகே? ஹாப்பி. ஓ அம்மாவுக்கு வந்து ஹாப்பி. ஓ கிஷோவியா அந்த குட்டி நண்டு மாதிரி ஒன்று வந்திருக்கு, அதை ஆச்சரியமாக வந்து பார்க்குறா, ரசிக்கிறா. ஓ அது புதுசாக இருக்கு அவங்களுக்கு, அதை வந்து பார்க்குறாங்க. ஓ பெண்கடலா? அம்மா கடலில் தீவில் இருந்தபடியா அம்மா சொல்கிறோம் ஆண் கடல் பெண் கடல்ன்ற ஒரு சிஸ்டம் இருக்குது. இது பெண் கடல். தேங்க்யூ. அமைதியை பார்த்தா அம்மா சொல்கிறீங்க? என்னத்தை பார்த்து சொல்கிறீங்க? அமைதியை பார்த்து. ஓ இது அப்பம்மாவுக்கு வந்து ஷரிஷ் கொடுக்குற கிஃப்ட். அவளோட ஃபோட்டோவை போட்டு நேற்று செய்து கொண்டு வந்து அப்பம்மாவை ரசித்து பார்த்த ஃபோட்டோ இதுதான். அப்போ அந்த ஃபோட்டோவை வச்சு ஒரு விஷஸ். என்ன சொல்ல நினைக்கிற அப்பம்மாவுக்கு? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்பம்மா. அப்பம்மா பற்றி என்ன சொல்ல நினைக்கிற? எப்படி நல்லவாவா கெட்டவாவா? என்ன மாதிரி சொல்லு. ஓ படிபடி என்று சொல்லி பேசுவார். 2 பேரும் சண்டை பிடிப்பினோம். ஆனால் அவரும் விட்டுட்டு இருக்க மாட்டார். வந்து திரும்ப செட் ஆகிருவினோம். பாதவி சொல்லம்மா அப்பம்மா பற்றி. பாதவி வந்து அப்பப்பாவை கொண்டே பள்ளிக்கூடத்தில் விட்டோன்னே கொஞ்சிட்டு வர்றது, நிறைய விளையாட்டுகள் காட்டுவா. பாதவி சொல்லுங்க, என்ன மாதிரி அப்பம்மா பற்றி சொல்லுங்க. விடிய சாப்பாடுலேருந்து சட்டை அயன் பண்ணுறது, நான் என்னத்தை சொல்கிறேன்னு தெரியல. ஏன்டா அப்பம்மாவும் அதுவும் செய்வா, அம்மாவும் செய்வா, 2 பேரும் செய்கிறாங்க. ஆனால் எனக்கு 2 பேரையுமே பிடிக்கும். 2 பேரையுமே பிடிக்குமா? அப்பம்மா 2 பேரையுமே பிடிக்குமா? ரைட். தெரியும் பானுசனை வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். கேமராவோட அவன் நிற்கிறபடியா அவனை வீடியோக்குள்ளே வந்து காண கிடைக்காது. இவ்வளவு ஷூட் டைம் வந்து அவர் தான் பண்ணியிருக்கிறார். இப்போ சின்ன ஒரு கேப்பில் கை மாற்றிட்டு வந்திருக்கிறார். ஓ
எங்க கேக் கொண்ட தீட்டி எங்கேப்பா கேக்கே காணல. வாழ்த்துக்களை தெரிவிச்சு என்ன சொல்ல நினைக்கிறீங்க பானுசன்? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்று போல எப்பயும் சந்தோஷமா வாழுங்க. என்னது ஆசீர்வாதம் வழங்க சொல்லுங்களேன். நான் தான் ஆசீர்வாதம் பண்ணணும். அவரை பிறந்தநாள் ஆண்டு ஒரு ஆசீர்வாதம் பண்ணால் வந்து என்ன சொல்றது, நாங்கள் நல்லா இருக்கலாம்னு ஒரு நம்பிக்கை படுத்திருக்கா. நல்ல ஒரு ஆள். சிரிச்சாதான் படிவா, எப்பயும் சிரிச்சு கொண்டுருங்க. மாமி சிரிச்சாதான் படிவா. ரைட். ஓ தம்பி நண்பரவா சகோதரர், என்னுடைய அக்காண்ட பிறந்த நாளில் கலந்து கொண்டது எனக்கு சரியான சந்தோஷம். எதிர்பாராத விதமாக பிறந்த நாளில் கலந்து கொண்டிருக்கிறேன். மிகப்பெரிய சந்தோஷம். மிக சந்தோஷம். இதை விட ஏதாவது வாழ்த்து, மன நிறைஞ்ச வாழ்த்தாண்டே என் அக்காவுக்கு நாகம்மாவுக்கு என்னுடைய மன நிறைந்த வாழ்த்துக்கள். நாகம்மான்றது அந்த அப்பா வச்ச பேர். லதான்றது பெரியப்பா வச்ச பேர் நாகம்மா. கதிர்காமர் ஐயனர் ரெண்டு வச்சது, அது கோயில் பேர் தான் வச்சது. பர்த் சர்டிஃபிகேட் பேர் வந்து லதா, பாரதா, வனிதா. நாகம்மாண்ட பேரை நல்ல ஒரு பேரை தான் தகப்பம் வச்சிருக்கிறார் நாகம்மாண்டு. ஆனால் அந்த பேரே இருந்திருந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இருக்குது எனக்கு இப்போ உங்களோட செயல்பாடுகளுக்கு. ரைட். அப்போ என்ன அடுத்தது நாங்கள் இந்த பீச்சை வந்து பார்க்க போகிறோம். ரைட் ரைட். அவன் கொறி கிரீம்டா. ரைட். நான் கொறி பூசுறது இல்லை, அவர் கொறி பூசுறது. அதில் தான் அவர் வெள்ளையா இருக்கிறார். ரெண்டு பேரும் ஒரே கலர் தான். நெருப்பு தகதகாண்டு எரிஞ்சோன்று கேட்க தண்ணியை ஊற்றினா எப்படியோ அப்படிதான். ஆனால் வெள்ளையா இருக்கு. ஓகே ஓகே. கேமராவுக்கு முன்பக்கம் காட்டுறீங்களா? சரி. இந்த பீச்சில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. பின்னால வந்து பாருங்க போட்டோ ஷூட் செய்து கொண்டு இருக்கணும். இது கௌதாரி முனையில் அமைந்திருக்கிற பீச். இந்த சைட்ல இருந்து அந்த அதுக்குள்ள பார்த்தா இந்த மரங்கள் இருக்கு. இந்த மரத்துக்கு இடையில போய் பார்க்க மிக அழகா இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு அம்மா கடல்ல கொஞ்சம் அனுபவமானால் இந்த கடல் அங்க வரையும் போகலாம். சின்ன பிள்ளைகள் ஓடி போய் நம்பி குளிக்கலாம். அந்த அலை வந்து மோசமான அலைகள் இல்லை, சிறிய அலை வந்து வரும். பெண்கடல். இந்த கடல் வந்து பெண்கடல். அதால வந்து எல்லாரையும் நம்பிக்கணும். சில கடல்ல இறக்கலாது. அப்ப அதைத்தான் அப்ப அது மூர்க்கமா இருக்கும். இது நம்பி இருக்கணும். அதே மாதிரி இராணுவத்தினர் பாதுகாப்பு இருக்கு. இப்ப பெண்கள் நீங்க யார் வந்தாலும் நீங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராம. இது ஆமீட பீச் தான். இங்க வந்து 300 ரூபாய் கட்டி தான் உள்ளுக்கு வந்து வரணும். நேற்றைய தினம் வந்து எடுத்த காட்சியில வந்து போடுறேன். இது வந்து பின்னேற டைம் ஆனதால நேற்றும் எடுத்திருக்கிறேன். அப்ப இதுல வேற என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஊஞ்சல் இருக்குது. சகல வசதிகளோடையும் பொருந்தினது. இங்க வந்து கேம்பிங் போட்டு நீங்க என்ன ஃபன் எடுக்க போறீங்களோ அவ்வளவுமே எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பிளேஸா இருக்கு. சிங்கள மக்கள், தமிழ் மக்கள்னு சொல்லி எல்லாருமே இங்க பெரும்பாலும் விரும்பி வர்ற ஒரு இடமா வந்து இருக்குது. வேற யூடியூப்கள்ல வந்து பார்த்துருப்பீங்க. பார்த்தாலும் நானும் வந்து அதை வந்து எடுத்து காட்டி இருக்கிறேன். சூப்பர் பிளேஸ். எங்களோட கிளிநொச்சி மாவட்டத்துக்குள்ள நிறைய கடல், முல்லைத்தீவு சைட்ல இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய கடல் இருக்குது. ஆனால் அந்த கடல்ல எல்லாத்துலயுமே சிறுவர்கள் இறங்கி குளிக்கக்கூடிய மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை. இங்க வந்து சிறுவர்களும் இறங்கி குளிக்கக்கூடிய மாதிரிக்கு ஒரு வசதி வாய்ப்பு வந்து இருக்குது. கிஷோபிகாட கையில மக்கி இருக்கிற காரணத்தால கிஷோபிகா என்ன கதைச்சாலும் அதுவும் இங்க வந்து இருக்கும். அது பிரச்சனை இல்லை. கிஷோபிகா தானே கதைச்சிருக்கிறான். ஓகே, எவ்ரிதிங் ஓகே. அதே மாதிரி இங்க இப்படி நீங்க வந்து உங்களுக்கு மனக்குறைகள் இருந்தா இங்க பாருங்க இவன மாதிரி நோமலா ஆடலாம். இப்படி இருந்து என்னையும் பெரியம்மாவையும் ஒரு படம் ப்ளீஸ். மனக்குறைகள் இருந்தாலும் அந்த அங்கால இருக்கிற கூடாரத்தை அதை நான் காட்டுறேன். நேற்று எடுத்தது, நல்ல லைட்டிங்ல எடுத்தது. அதே மாதிரி அழகா இருக்குது. விஷயம் வந்து இவ்வளவு தான். பார்பிக்யூ போட்டு தின்ன போறீங்களா, நைட் கேம்பிங் அடிக்க போறீங்களா, என்ன வேணும்னாலும் செய்து கொள்ளலாம். அப்படி ஒரு சூப்பர் பிளேஸ் இது. கப்புள்ஸ் ஷூட் பண்ணலாம். அப்படி நிறைய விஷயங்கள் வந்து இங்க வந்து செய்யக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். சரியா கிஷோபியா? கிஷோபியா வந்து வந்ததுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாள். அங்க ஒரு கடற்கரை கொட்டில போட்டு அந்த கொட்டில ஊஞ்சல் ஆடக்கூடிய வசதியை வந்து செய்து வச்சிருக்கணும். அது எங்க பாத்தீங்க? எப்படி இருக்கு கிஷோபி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எவ்ரிதிங் ஓகே. இந்த கடற்கரை இந்த சிச்சுவேஷனை வந்து பார்த்தோன்னா கிஷோபியாவுக்கு வந்து அந்த யோதிகா சூர்யா ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டுக்கு ஓட போறால் நான் படிக்க போறேன். ஓகே, சேர்ந்து ஒரு ஆள் ஓடணும். சேர்ந்து ஒரு ஆள் ஓடணுமாம். இப்போ நீ ஓடி வா. தண்ணி விட மாட்டேன். பெரியப்பா வரப்புக்கு ஓட
என்ன நீ என்ன கதை வைக்கிற? பெரிய போட மாட்டாரு என்னோட ஓடுவார் எங்க மாதவி என்னோட ஓடுவா என்னோட ஓடுவியா தண்ணிக்குள்ள மாதவி சூர்யா மாதிரி ஓடணுமா? ரைட்டா? இது அப்படியே இங்க உண்மையிலேயே இங்க வந்து ஒரு இராணுவத்தினர கண்ட்ரோலுக்குள்ள தான் இருக்குது. இதை வந்து பராமரிக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே சைட்லேயே பாத்ரூம் இருக்குது, காடுகளுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த வடிவமைப்பு ஒரு வெயில் டைம் விடிய வந்தால் பின்னேரம் வரை நாங்கள் இந்த இடத்துலையே ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி சகல வசதிகளுமே இருக்குது. அதில் வந்து நடத்தி கொண்டிருக்கிற நிர்வாகத்தினர் வந்து அவைய ஃபோன் நம்பரையும் வந்து தந்திருக்கணும். என்னென்னு சொன்னால் இந்த பீச் சைட்டுக்கு நீங்கள் வர போகிறோன்னு சொன்னால் ஏற்கனவே கதைச்சு அவைகிட்ட சொல்லி போட்டு வரலாம். இதோட நன்மை தீமைகளை எடுத்து நீங்கள் கதைக்கலாம். என்ன இந்த பார்த்த இடத்துக்கு எங்களோட இடத்துக்குள்ளே இப்படி கடற்கரையில் இருக்குது. ஆனால் அந்த கடற்கரையில் வசதி வாய்ப்புகள் வந்து இந்த அளவுக்கு உருவாக்கப்படலை. இங்கே சன் பாத் எடுக்கலாம். அதை விட இராணுவத்தினர பாதுகாப்பு வந்து இருக்குது. இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அவங்களோட முழுமையான இப்போ ஒரு காட்டுப்பகுதியில் தான் இது அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் இராணுவம் இருக்கிறதால வந்து இதுக்குள்ளே என்ன நடந்தாலும் அதுக்கு இராணுவம் தான் பொறுப்பு. வந்து பாருங்க, நாங்க இந்த பீச் சைட்ல நிக்கிறோம். அங்க வந்து பாதவி வந்து குளிச்சு கொண்டிருக்கிறோம். சிறுவர்கள் வந்து குளிக்கலாம். அந்த ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்குமே தாழ்பம் கிடையாததால மற்றது சுத்தமான நீர், இந்த கடல் நீர் வந்து நீட்டா இருக்கிறதா வந்து அங்க சித்தப்பா சொல்றாரு. அப்படித்தானே சித்தப்பா? அவர் இறங்கி குளிச்சு போட்டு சொல்றார் கடல் தண்ணி நீட்டா இருக்குது. மற்ற அந்த அமைவிடமும் வந்து அழகா வந்து இருக்குன்னு சொல்லி அவரும் பல இடங்களுக்கு வந்து போயிருக்கிறார். என்ன மாதிரி கிஷோவியா, நீ உண்ட கருத்துக்களை சொல்லு. இந்த பீச்சை பத்தி உண்ட கருத்துக்களை சொல்லு. அழகான பீச், ஃபேமிலியோட வரலாம். வெளியே இருந்து வர்றவங்க இங்க டூரிஸ்ட் அஞ்சு வரலாம். ஊஞ்சல் இருக்குது, கூண்டுகள் இருக்குது. அதை விட விடிய வெள்ளன இங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா அந்த அழகான ஒரு வாழ்க்கை இருக்குது. இங்க வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தா இப்ப நாங்க இந்த இடத்துல இருக்கிறோம். இந்த இடத்துல இருந்து குளிச்சு வெக்கே ஆயிட்டோம். இப்போ குளிச்சிட்டீங்க, கடல்ல குளிச்சிட்டீங்க. அடுத்தது என்ன செய்யலாம்னா உங்களுக்கு குளிக்கிற இடம் அப்படி வசதியா இருக்குது. அதே மாதிரி நீங்க சாப்பாடுகளில் ஏதாவது குடிக்கக்கூடிய பொருட்களோட இளம்படியல் வந்து வரைக்குள்ள குடிபானங்களோட வருவீங்க. அப்படி வரைக்குள்ள நீங்க அந்த ஒரு இடத்துல இருந்து குடிக்கிறதோ பார்பிக்யூ போடுறதோ எல்லாமே நான் சொன்னேன். இப்போ ஒரு நம்பர் ஒன்று இதில் கொடுத்துருப்போம். அந்த நம்பரோட நீங்க கால் பண்ணி இங்கே ஏற்பாடு செய்து கொண்டு வரலாம். என்ன மாதிரி இந்த ஏற்பாடுகள் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி செய்து அந்த ஏற்பாட்டோட வரலாம். அப்போ நாங்கள் போய் பார்ப்போம் கிஷோவி. வாங்க. அவங்க வந்து சொல்றாங்க மறக்காம லிப் பாம், மற்ற என்ன கிரீம் அடி, சன்ஸ்கிரீம், முடிஞ்ச ஒரு ஹெட் கொண்டு வாங்க. இல்ல இந்த காத்து வீசி கொண்டு கேட்க குறிப்பிட்ட நேரத்துல உப்பு படிமானம் பந்தங்கள்ல ஏற்படுது. வாயில எல்லாம் உப்பு கைக்குது என்ன டக்கண்டு. அதே மாதிரி தலைமுடியெல்லாம் வந்து டக்கண்டு இதாகும். கடல் காத்து கடல் அனுபவிக்கத்தானே வர்ற நாங்க. அப்ப அதால பிரச்சனை இல்லை. என்ன நாங்க இப்ப நிக்கிற நேரம் வந்து பார்த்தா ஒரு 11 மணி. 11 மணி இருக்குது. இங்க என்னென்ன வசதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதெல்லாம் படம் எடுக்க இந்த இடங்களையே கூடாரமா பக்கத்துல கடல், அங்க பக்கத்துல கடல், இந்த இடத்துல மாத்தி வச்சிருக்கிறாங்க. இது என்ன இது போட்டோ பிடிக்கலாம். நாங்க இப்படி கப்புள்ஸா நின்று இப்படி போட்டோ பிடிக்கலாம் இந்த இடத்துல. அதே மாதிரி இருக்கிறதுக்கு அந்த பாருங்க பலகைகள் எல்லாம் போட்டு இந்த கடலையை ரசிச்சு கொண்டு இருக்கலாம். கேம்பிங்குக்கு உரிய உப்பு பரிமாணம் இது ஒரு வலுவழுப்பு கொண்டு இருக்குது. மரத்துல சாஞ்செல்லாம் விளையாடலாது. ஆனா இருக்கலாம் மரத்துல. இந்த குகை வந்து எனக்கு பிடிச்ச இடங்களை காட்டுறேன் பாங்கள. இங்க வாங்க. பீச்சில் உப்புல குளிச்சிட்டீங்க. நீங்க உப்புல குளிச்ச உங்களுக்கு வந்து நல்ல தண்ணி தேவை. நல்ல தண்ணியை பைப் போட்டு செட்டப் பண்ணி வச்சுக்கிறாங்க. இங்க டிசிஎல் போத்துலையும் பியர் போத்துலையும் வச்சு ஒரு அழகான குளியலறையை வந்து உருவாக்கி இருக்கணும். சீமேந்து வேலை டிசிஎல் போத்துல வச்சு இதுல வந்து உருவாக்கி இருக்கு. இப்படி நாங்க இங்க கிஷோவியா இப்படி இந்த லிவரை திறந்து போட்டு தவறு இல்ல. அதுதான். ஆனா நீங்க கட்டி இருக்கணும். இதுக்குள்ள கதைக்கிறதுக்கு அதுதானே இருக்குது. அதால அதை கதைச்சே இருப்போம் கட்டாயம். ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். என்ன
டெக்கரேட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி செய்யலாம். இதெல்லாம் மாவுளுக்கு That your phone. போத்தல் ஓ அது நல்லா குடிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருந்தாதான் இது சாத்தியம். தேவையான அளவு போத்தல்கள் வந்து இருக்குது. இவர் சித்தப்பாட்டை கொஞ்சம் போத்தல் கிடக்குதான். அதே மாதிரி அந்த இதுக்கு பின்னால இந்த ஒரு பிளேஸ் இருக்கு. ஓ இது இங்காலையும் அங்காலையும் குளிக்கக்கூடிய வசதி. எப்படி ஒரு அழகான இடம். எப்படி இந்த காத்து இந்த வெக்கைக்கு கடல்ல இந்த வெக்க நேரம் ஒரு நிழலை தேடி ஓடுவோம். அதுக்கு ஒரு ஆத்தல் கொடுக்குற மாதிரி கட்டம் நெருப்புல இருந்தாதான் அந்த குளிர்ற அனுபவம் வழங்கப்பட்ட மாதிரி அங்க இருந்து அந்த கிடைக்கிற வெக்கைக்கு இதுக்குள்ள வந்து படுத்து கிடந்து இந்த கடல் அழகா ரசிச்சு கொண்டு இருந்தா இது ஒரு இடம் இருக்குது. இதே மாதிரி அங்கால இருக்கு. எப்படி இருக்கு கிஷோபியா? இது அழகா இருக்கு. அழகா இருக்கு. அழகா இருக்குதா? கொஞ்சம் குளிருது. இதுக்குள்ள குளிருது இல்ல? கொஞ்சம் குளிருது. உங்களோட நாட்டுல நிக்கிற மாதிரி இருக்குதா? கொஞ்சம் ஜெர்மன் இருந்த மாதிரி இருக்கு. அப்படி உண்மையிலே. ஆனா இப்ப நேரம் வந்து பாத்தீங்கன்னா 11 மணிக்கு மேல. மற்றது இப்ப வேற கடற்கரையெல்லாம் நாங்க நின்றுக்கிறோம். அங்க கொஞ்சம் வெக்கையா இருக்கிற மாதிரி இருக்கும் கடற்கரை சைட். ஓ அந்த வேர்வை வெக்க தன்மை இருக்கும். ஆனா இது வெக்க இல்லைங்க. ஓ அனல் 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 மாதிரி இருக்கும். ஆனா இங்க அந்த அனல் இல்ல, ஒரு குளிர் இருக்கு. ஏன் இந்த இடத்தை நான் ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா சூப்பரா இருக்குது. விடிய வந்தீங்கன்னா குடும்பத்தோட பின்னேரம் போனீங்கன்னா அந்த குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே கடல்ல போய் ஒரு கடற்கரையில ஒரு ஃபன் ஒன்று எடுக்கணும்ன்ற நினைக்கிற ஆக்கள் கவுதானி முனைக்கு வந்து இந்த ஆமீத பீச் எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்கன்னா இந்த பூனேரி வந்து பாதை காட்டுவினோம். அதால நீங்க நேரம் வந்து இந்த இடத்துக்கு வந்து வரலாம். இன்னும் நிறைய செயல்பாடு இருக்குது. இதுக்கு அங்கால ஒரு இடம் இருக்கு வந்து காட்டுறோம். அதுவும் அப்படி அழகா உருவாக்கி இருக்கணும். அதுவே இராணுவத்தினர் இப்போ 300 ரூபா காசு அறவிடினா மீன் அறவிடுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சேன்னா அதுக்கப்புறம் பார்க்க இதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. இங்கே கூட்டி இதெல்லாம் கூட்டி இந்த இடங்கள் எல்லாம் உருவாக்கி அப்போ கட்டாயம் அதை கொடுக்கலாம். அந்த இதை வந்து எத்தனை பேர் வந்து இதாகிட்டு போனாலும் அதை நீட்டாக வச்சிருக்கிற வேலை திட்டத்தை அவை செய்கிறதால அதுக்குரிய அறவீடாக வந்து அது கொடுக்கலாம். நட்டம் இல்லை. டாய்லெட் எல்லாம் நீட்டா இருக்கு. அது என்ன பலவடை உடைச்சு கடிச்சும் போட்டுருக்காங்க. ஆனா நான் வீடியோக்குள்ள பாத்துறேன் பேர் தெரியாம இருக்கு. ஓ அங்க இந்த இந்த இடத்துல லைட்டிங்க பாரு பானு. இந்த இப்படியான லொகேஷன்ல அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம். மிஞ்ச பாரு இந்த குவாலிட்டியை பார்த்தா கிஷோவியா ஆசைப்படுவான். எப்படி காத்தியன் நான் சூப்பர். நான் சொன்னது இதுக்கு வீடியோ தான் நல்லா இருக்கு. மைண்ட் தான் ஒரே அவள கலெக்ட் பண்ணலாம்னு எங்க சரி அதான் வாங்க. அக்கா சாப்பிட்டா சேவ் பண்ணா வீடியோ எடுக்கறாரு. டேய் இவன் சாப்பிடுறான் பழத்தை. நிசாவும் படிவாத்தான் இருக்கிறாள். அவள் புள்ள தூக்காட்டி நல்ல ஒரு இளம் புள்ள மாதிரி இருப்பாள். புள்ள தூக்கின ஓ இப்ப நாங்க அந்த கூடாரத்தை போய் பார்ப்போம். ஓகேயா? எப்படி எப்படி உணர்றீங்க? குளிர்ச்சி உங்களுக்கு நல்லா இருக்கா? பின்னேரம் மட்டும் இங்க நிக்கலாம்ன்ற மாதிரி. ஏன் குடும்பத்தோட நாங்க இங்கேயே வந்து இருந்துட்டா சொல்லி இல்லைன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு. சாப்பாடு தண்ணி கிடைக்குமா இருந்தா குளிர்மையான இடம் என்ன சாப்பாடு ரூம். ஆனா அது இயற்கை வளமா வந்து அமைஞ்சிருக்கு. அந்த காட்டு கரையில உள்ள இடம் எல்லாமே இயற்கையாவே அமைஞ்சிருக்கு. அதனாலதான் எவ்வளவோ பீச்சுகள் இருந்து இப்ப எங்களுக்கு தாளையடி இருக்கு, பக்கத்துல முல்லைத்தீவு இருக்குது, சுண்டிக்குளம் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி நாங்க இந்த பூனகிரிக்குள்ள வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இங்க என்னடா அப்படி ஒரு அற்புதம் இருக்கு. யார் வந்தாலுமே வந்து சொல்லுவாங்க கௌதாரி முனை போனியா, கௌதாரி முனைக்கு ஒருக்கா போய் பாரு, அந்த மாதிரி ஒரு பீச் ஒன்று இருக்குது, அந்த மாதிரி ஒரு இடம்னு சொல்லி அதே மாதிரி இங்க வரைக்குள்ள ஒரு இராணுவத்தினர் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்லி அவையில் ஏதும் அதுக்கு தடையெல்லாம் இருப்பினோம்னு சொல்லி பார்த்தா இல்லை, அவை வந்து அதுக்கு ஒரு பாதுகாப்பாக தான் இருக்கணும். அவை வந்து இன்னும் நிறைய பேர் வரணும்னு ஆசைப்படினோம். என்ன இந்த வீடியோவில் வந்து சொல்லி இருந்துச்சு. நம்ம இங்கே நிறைய பேர் நீங்கள் வரலாம், இந்த கடல் அழகை இந்த இடத்த வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் வந்து அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இராணுவ அந்த இங்கே இந்த இடத்துக்கு பொறுப்பாக இருக்கிற அதிகாரியே வந்து சொல்லியிருந்தார். வாங்க இங்கே வா, இந்த இடத்த பாரு. சிலோ ப்ளீஸ். என்ன செருப்பு அங்கடி விட்டுட்டு வந்த நான். ஐயோ எடுத்துருக்கியா திரும்ப? இப்போ வெயிலுக்காக மரங்கள் கூடல் உருவாகி காட்டாதடா இப்படி. ஓ
தனி குளிர்ச்சியை நாங்கள் உணரக்கூடிய மாதிரி இருக்குது. அது என்ன அது? லைட் போட்டிருக்குது. நைட்டுக்கும் இங்கே தங்கக்கூடிய மாதிரிக்கான லைட்டை வந்து அமைச்சிருக்கணும். சாப்பாடு அங்கே எடுத்து கொண்டு வந்து இதை வச்சு சாப்பிடலாம். அங்கே கைகளுக்கு இடம் இருக்கு. அந்த சந்தையில் சாப்பாடு கேண்டீன் ஒன்று இருக்கணும். அதுக்கு அந்த சாப்பாட்டில் எடுத்து கொண்டு இதுல இருந்து சாப்பிடலாம். அந்த பக்கத்தில் சாப்பாட்டு கடை இருக்குது. அந்த சாப்பாட்டு கடையில் சாப்பாட்டை எடுத்து கொண்டு வந்து இதுக்குள்ளே வச்சு நீங்கள் சாப்பிடலாம். அது வந்து ஒரு வீடு அமைப்பு மாதிரி இருக்குது. காற்றுற அளவை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வாங்க அப்படி இந்த உள்வியூவை பார்ப்போம். வானத்துல வந்து பிடிச்சிட்டு போகுது காக்கா. வானத்தில் மனுஷரிய வானத்திலேயே இருந்து பிடிக்கிறதுனா அவ்வளோ பசியில் நிற்குது காக்கா. ரைட் கிஷோபி ஓகே இது. என்ன சொல்லணும்? நீ எங்கே போகிறதா ஐடியா வச்சிருக்கிற? நீ வெட்டிங் செய்தோன்னா எங்கே போகிறதா ஐடியா வச்சிருக்கிற? கேரளாவுக்கு போகிறதா இல்லை இங்கே ஸ்ரீலங்கா வரதா? கண்டிப்பாக நான் இந்த பீச்சுக்கு தான் வருவேன். இந்த பீச்சுக்கு தான் வருவேன். நல்ல இடமா இல்லையா இது? இந்த பீச்சில் தான் மனவர எடுப்பான். ரவி மண்டபமா? இல்லை அப்படின்னா சொல்லு. அப்படி ஒரு விருப்பம் இருந்தால் இங்கே ஏற்பாடு செய்து இங்கே ஒரு நிகழ்வையே நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம். எல்லா சாமானும் கொண்டு வந்தால் ஒரு பஸ் 2 பஸ் உறவினர்களை ஏற்றுறதுக்கு 2 பஸ் ஒழுங்குபடுத்தி விட்டால் ஜாலியாக விளையாடிட்டு போயிடுவாங்க. மறக்க முடியாத ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா இங்கே கொண்டாட்டம் ஒரு பந்தல் செட் போட்டு சிட்டப்பா ஒரு கொண்டாட்டம் செய்யலாமா செய்யலாதா? அந்த இடத்தை வந்து இப்படி உள்ளால செய்திருக்கணும்னு பாருங்க. இந்த ஒரு நிழலான பிளேஸாக இருக்குது. அதுக்கும் நித்து இப்போ இதில் படுத்தா நான் பின்னேரம் மட்டும் எழும்ப மாட்டேன். அப்போ பின்னேரம் வேணா எத்தனை மணி அப்படி ஒரு காத்தொண்டு அடிச்சு கொண்டு இருக்குது. இங்கே உருமறைப்பு துணியை இந்த மிலிட்ரி துணி என்ன? இது மிலிட்ரி துணி. இது வந்து முந்தி அந்த காடுகளுக்குள்ளேயே மறைச்சு கட்டுவாங்க. இதில் அடிச்சு சருகுகள் இலையல் மாதிரியே இருக்குது. அந்த ஒரு துணியை வந்து இதுக்குள்ளே போட்டிருக்குது. இதுக்குள்ள ஒரு யூரின் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்தை உருவாக்கி இருக்காங்க. என்ன செய்யறாங்க? பிளாஸ்டிக் லைட் ஒன்று போட்டு இந்த மரத்துல பேர் தெரியாத காரணத்தால இப்ப நாங்க வந்து ஜெமினியை பயன்படுத்த போறோம். ஜெமினிட்ட கேட்க போறோம் இந்த மரம் என்ன மரம். எங்க கொண்டாங்க கொண்டாங்க எவ்ரிதிங் ஓகே ஐயா. இது கடற்கரையில் அமைந்திருக்கும் ஒரு மரம். இது என்ன மரம் என்று தெரியாமல் அலைமோதி கொண்டிருக்கின்றோம். உங்களை விட்டால் பெரிய வித்துவான் ஒருவரும் இல்லை. சொல்லுங்களேன். ஆனா கவரேஜ் இல்லை. ஈக்கு மாறிச்சு. சித்தப்பா வந்து சொல்றேன் இது வந்து தாள மரம் அப்படின்னு சொல்லி. தாள தானண்டு. தாள மரம். ஆனா தொடைக்குள்ள இங்க குத்தையில முள்ளு மாதிரி இருக்குது. உப்பு படிமானம் கத்தாழையில் ஒரு டைப்பான மரம் தான் இது. எந்த ஒரு வறட்சியான பிரதேசத்துலேயும் மரம் நினைக்கிறேன். எப்படி இருக்கு ஃபீலிங்ஸ்? படுத்து நித்திர கொண்டா நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து படுத்து ஃபீல் பண்ணி பார்க்க போகிறேன். நான் படுத்து ஃபீல் பண்ணி பார்த்து சொல்லட்டா? அப்பா கடல் காத்து கூட இருக்கிறதால நான் இந்த நேருக்கு படுக்க கூடாது. எனக்கு நினைவு வந்துட்டு முதல்ல நாங்க டிஸ்கவரி தமிழ் பாப்போம் தெரியுமா? அதுல எப்படி தானே போயிட்டு ஒரு இடத்துல இப்படி ரெண்டு இதுல கட்டி போட்டு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் படுத்திருப்பாங்க. கிடைக்கிறத சாப்பிடுவீடா. அதெல்லாம் இப்படி கரையோரம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன மாதிரி பாதவி எப்படி இருக்கு? இங்க வா இங்க வாவன். நிறைய பீச்சுகளுக்கு வந்து பாதவி போயிருக்கிறாள். இந்த எப்படி இருக்கு பாதவின்ற கருத்தை ஒருக்கா சொல்லிவிடன். என்னென்ன இருக்கு? சுண்டிக்குள்ள கடலுக்குண்டா அங்கால எல்லாம் போகேடா. இங்க அங்கால கலவா இருக்கு. உங்களுக்கு கலவா இருக்கு. தண்ணியில ஆழங்குறைவண்டபடியா தான் இந்த இடத்த வந்து உண்மையாவே அந்த பாதுகாப்பான ஏரியா. இப்போ குழந்தைகள் குளிக்கிறதுக்கு ஆசைப்படுவினோம். கடல்ல பேரண்ட்ஸ் கடல்ல விடுறதுக்கு பயப்படுவினோம். அப்படி இல்லாம பாதுவியை பாருங்க. இப்போ ஏனோ தானே இங்கே இருந்து அவளோட கதை வருதோ தெரியல. பாதவி நீ சொல்லு கதையை. அங்க தர்மபுர கடல்ல இருந்தா என்ன பெரியாக்களோட வத்த
போயிட்டு அத்தி ஆக்களோட போயிட்டு குடிக்கலாம். ஏன்னா அவங்க பெரிய ஆக்கள் அங்கே போயிடுவேன். நம்ம இதண்டா சொட்டா இருக்கிறதுனால நாங்கள் இப்போதான் நான் ஒரு தூரத்துக்கண்டே போயிருக்கிறேன். நான் பிறந்ததுக்கு சுண்டிக்குள்ள கடல் உள்ளுக்குள்ளுக்கும் இது வெளியே தள்ளுது. அந்த அற்புதத்தை பாருங்க, கடல் அற்புதத்தை. கடல் வெளியே தள்ளுதாமே, ஆக்களை வெளியே தள்ளுதுன்னு சொல்லி அப்பா சொல்றாரு. போக போக புதுசாவே குளிச்சிருக்கிறேன் பார்த்துட்டு.